திரு இரா துரைரட்னம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இப்போது அகாடமி ஆர்ட்ஸ் கலைக்கூடத்தின் ஆசிரியை ஜியவாணி சர்மா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் உரையாற்றவும். பெரிதாக நான் ஒன்றும் கதைக்கவில்லை, இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் கதைக்க முன்வந்துள்ளேன். முதலில் சுவிஸ் வடமராட்சி கிழக்கு ஒன்றியம் நடத்தும் இந்த கலை மாலையில் எமது மாணவர்கள் கலந்ததையிட்டு நான் மகிழ்வடைகின்றேன். இருந்தாலும் சின்ன மனக்குறை, ஏனென்றால் எமது மாணவர்கள் முழுமையாக கலந்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணம் குறுகிய காலப்பகுதியில் அவர்கள் எமக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இன்று டியட்டிகோன், அதாவது சுவிஸ் நாட்டவர்களால் நடாத்தப்படும் எல்லா கலாச்சார, அதாவது மல்டி கல்ச்சர் ப்ரோக்ராம் உண்டு. அதில் இவர்கள் 11:30 அளவில் கலந்து கொண்டார்கள். இருந்தாலும் எமது பண்பாடு ஒவ்வொரு சனி ஞாயிறுமே எம்மவர்கள் பிறந்தநாள் வைபவம், கல்யாண வீடு, சமய சடங்கு என்று எவ்வளவோ நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இந்த மாணவர்கள் கூட இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்த வேண்டியது இருந்ததற்கு காரணம், இவர்களும் மாலை எங்கோ செல்ல வேண்டுமா, அந்த நிகழ்வில் கூடி நாங்கள் முழுமையாக நிற்கவில்லை. சுவிஸ் நாட்டவர்களால் நடத்தப்பட்ட நிகழ்வு முடிந்தவுடன் இங்கே 1:30 மணி அளவில் கண்டிப்பாக விழா ஆரம்பிக்கும் என்று என்னை அழைப்பு விடுத்த திரு அருந்தவராஜா அவர்கள் கேட்டிருந்தார். அதற்கு இணங்க நான் அங்கே நின்று கொள்ளவில்லை. பிள்ளைகள் மதிய உணவை கூட சரியாக அருந்தவில்லை. இருந்தும் இங்கே வந்தோம், யாருமே இல்லை. நான் தொலைபேசியில் கூட கேட்டிருந்தேன், சில வேளை எமது குழந்தைகள் வெறுமையான மண்டபத்திலா ஆட வேண்டி இருக்கும் என்று. இல்லை, இருந்தாலும் அவர்கள் நிகழ்வுகளை வழங்கும் போது நிறைவாக, அதாவது பார்வையாளர்களை கண்டபோது எனது மனம் மிகவும் மகிழ்வடைந்தது. அந்த வகையில் அகாடமி ஆஃப் ஆர்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஜியவாணி சர்மா அவர்களே, நன்றி. இங்கே அவர்களுக்கான அந்த ஊக்குவிப்பு பரிசினை மிக விரைவாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்த திரு பார்த்திபன் அவர்கள் வேறு வேலைப்பாடு இருப்பதால், செல்ல இருப்பதால் நாங்கள் அவரையும் வெகு விரைவாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகையால் அந்த பரிசினை வழங்குவோம். இப்போது அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் ஆசிரியை ஜியவாணி சர்மா அவர்களுக்கு இந்த பரிசினை நன்றி பரிசாக வழங்குகின்றோம். நன்றி ஜியவாணி சர்மா அவர்களே. நன்றி அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் ஜியவாணி சர்மா அவர்களுக்கு மிக மிக நன்றியை இந்த கலைமார்பை சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இப்போது தொடர் நடனங்களாக வருகை தந்ததால் இப்போது ஒரு சிறுவர் நிகழ்வு ஒன்றை இந்த அரங்கத்தில் நிகழ்த்திவிட்டு தொடர்ந்து இன்னும் ஒரு வரவேற்பு டான்ஸ் இருக்கின்றது. அதை அந்த சிறுவர் நிகழ்வின் தொடர்ச்சியாக நாம் இங்கே காண இருக்கின்றோம். அந்த வகையில் சிறுவர் நிகழ்வு தர ஒரு சிறுவர் பாட வருகின்றார் பாவன்யா பாஸ்கரன்.
எல்லோருக்கும் வணக்கம். சின்னத்தி நம்மை பார்த்து என்ன சொல்லுது? சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுது. சித்திரும்பு நம்மை பார்த்து என்ன சொல்லுது? செல்ல வேண்டும் வரிசையா என்று சொல்லுது. வண்ணமை நம்மை பார்த்து என்ன சொல்லுது? நாடு மாடு மகுள வேண்டும் என்று சொல்லுது. காட்டு யானை நம்மை பார் என்று என்ன சொல்லுது? கம்பீரமானதற்கு வேண்டும் என்று சொல்லுது. நன்றி, வணக்கம். இங்கே நாங்களும் இந்த கலைமாலையில் கம்பீரமாக நடப்போம், இந்த ஒன்றியத்தை கம்பீரமாக கட்டியெழுப்புவோம் என கூறிக்கொண்டு பாவனியா பாஸ்கரனுக்கான அந்த ஊக்குவிப்பு பரிசை வழங்க திரு இராசதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தற்போதைய